வணக்கம் நேயர்களே. நாட்டில் 5500 பேரை ஏமாற்றி 350 கோடி ரூபாயை உழைத்த பிரமிட் திட்டம். இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி மோசடி பிரிவுக்கு கிடைத்த தகவலை அடுத்து ஒரு பெண் உட்பட 3 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இது தொடர்பாக நாங்கள் பார்த்தால் R3F Right to 3 Freedom ஸ்ரீலங்கா, இந்த R3F என்ற வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தி இது போன்ற மோசடி இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக 5500 பேர் இதில் மொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிறுவனம் பிரமிட் நிறுவனம் 350 கோடி ரூபாயை இவர்களிடமிருந்து பெற்றிருக்கிறது. இதனுடைய திட்டம் என்னவென்று சொன்னால், ஆன்லைனில் டிஜிட்டல் பணத்தை வைத்துக்கொண்டு உழைப்பது தானாம் இந்த ப்ரொஜெக்ட். எப்படின்னு சொன்னால், இதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 மாதங்களில் நீங்கள் போட்ட பணத்தை விட, முதலீடு செய்த பணத்தை விட அதிகளவு லாபம், 4 மடங்கு லாபத்தை நீங்கள் 10 மாதங்களிலேயே பெற்றுக்கொள்ளலாம். ஒரு வருடத்திற்குள் நீங்கள் போட்ட முதலீட்டை விட 4 மடங்கு பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஆசை வார்த்தைகளை காட்டி அதன் மூலமாக 31,000 கணக்குகள் ஆரம்பிக்கப்பட்டு அந்த கணக்குகள் ஊடாக இதுவரையில் 350 கோடி ரூபாய் பிரமிட் நிறுவனம் உழைத்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகளிடமிருந்து ஏராளமான பணங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. முதலில் அவர்களுடைய மனங்களை குளிர்விப்பதற்காக 50 கோடி ரூபாயை குறித்த நிறுவனம் இலாபமாக அவர்களுக்கு காட்டியிருக்கிறது. அதனால் ஈர்க்கப்பட்டு அது பிரமிட் இன்னும் நிறைய பேர்களை இணைத்து 350 கோடி ரூபாய்க்கு மேல் நிறுவனம் லாபம் ஈட்டியிருக்கிறது. அவ்வளவு மோசடி பணம். அதன் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி மோசடி பிரிவினர் ஒரு பெண் உட்பட 3 பேரை தொடர்ந்து விளக்குமறியலில் வைத்து விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அண்மித்த ஆண்டுகளுக்கு முன்னரும் இலங்கையில், குறிப்பாக யாழ்ப்பாணத்தில், வட மாகாணத்திலும் யாழ்ப்பாணத்திலும் இதுபோன்ற பிரமிட் திட்டங்கள் பல மேற்கொள்ளப்பட்டன. சூரிய மின்கலம் மற்றும் இதர இலத்திரனியல் பொருட்களை வைத்து அவற்றை விற்று வேறு நபர்களை அறிமுகம் செய்து விட்டு பணங்களை போட்டு உழைக்கின்ற சிஸ்டமாம் என்று கொண்டு வரப்பட்டது. இது தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் எல்லாம் நடந்து ஒரு சட்ட ரீதியற்ற முறை என்று அது நிறுத்தப்பட்டதையும் நாங்கள் பார்த்தோம். இருந்தாலும் சிலர் அதை விற்றுக்கொண்டு அது எங்களுடையது நிப்பாட்டவில்லை, எங்களுடையது லீகல் தான், சில இல்லீகலாக செய்தவர்கள் தான் இவ்வாறு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற வார்த்தைகளை வாடிக்கையாளர்களுக்கு, தங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு, பெரிய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், டீச்சர்ஸ், அக்கௌண்டன்ட் என்று அவர்களை வைத்துக்கொண்டு அவர்களே செய்கிறார்கள். இது பொய்யான வேலை என்றால் அவர்கள் இதில் செய்வார்களா, ஈடுபடுவார்களா என்ற ஒரு மாயையை மக்களிடம் உருவாக்கி, இந்த டாக்டரும் செய்கிறாரா, இந்த பிரின்சிபலும் இதில் இருக்கிறாரா, இந்த பிரமிட்டில் இந்த பேங்க் மேனேஜரும் இதில் இருக்கிறாரா, அவங்களெல்லாம் படித்தவங்களே இருக்கிறாங்க, நீங்களே பயப்படுறீங்க, அவங்களே பொய்யிட்டு அதுக்கு வருவாங்களா, யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை, மாயைகளை மக்களிடம் உண்டாக்கி R3F என்ற வாசகத்தை பயன்படுத்தி இந்த சிஸ்டம் இடம்பெற்று கொண்டிருந்தது. ஆக மக்களை ஏமாற்றுகின்ற இந்த மோசடி கும்பல் விரைவில் இதனுடைய வேர் கண்டறியப்படும் என்றதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் முழுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கைது செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த பிரமிட் திட்டத்தை நம்பி ஒரு மக்களும் ஏமாற வேண்டாம் என்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் சொல்லியிருக்கிறது. யாராவது உங்கள் வீட்டு வாசலுக்கு பிரமிட் என்ற முறையில் கதைக்க வந்தாலோ, தொலைபேசி அழைப்பில் பேசினாலோ அதை பதிவு செய்யுங்கள், ஆதாரத்தை வைத்துக் கொள்ளுங்கள், அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யுங்கள். அவசியமான பதிவு, அதிகமானவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இது ஈற்றில் உங்கள் எல்லோரையும் நடுத்தெருவில் நிற்க வைக்கும். அவதானம். மீண்டும் சந்திப்போம்.